இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியில் யாழ் நகரில் கலாச்சார மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் திகதி இலங்கை இந்திய அரசாங்கங்களுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கலாசார மண்டபம் அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் சுமார் 1.2 பில்லியன் ரூபாய் செலவில் இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. 1 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டட நிர்மாண நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த கலாசார மண்டபம் தொடர்பில் மக்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். இந்த நடவடிக்கைகள் எமது மக்களின் நோக்கங்கள் சிந்தனைகளை சிதைக்கும் முகமாக சில நடவடிக்கைகளை செய்து கொண்டு வருகிறோம். டவுன் மத்தியில் கலாச்சார மண்டபம் என்ற இதில் கட்டி கொண்டு வருகிறோம். இவ்வாறான செயற்பாடுகள் ஏதோ ஒரு உள்நோக்கம் கருதி நடைபெற்று கொண்டு வருகின்றது. நமது பிரதேசங்களில் நிறைய கலாச்சார மண்டபங்கள் இடங்கள் காணப்படுகின்றது. இந்தியாவின் ஆதிக்கத்தை எமது யாழ்ப்பாண மக்கள் மீது திணிக்கிற முகமாக தான் அவர்கள் செயற்பட்டு கொண்டு வருவதாக நாங்கள் கருதுகிறோம். பிரச்சனையை தீர்ப்பார்கள் என்று நம்பி இருந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எமது பிரச்சனைகளை தீர்க்க கொண்டு வந்தவர்கள் இங்கு தங்களுடைய வளமையான வேலைகளை செய்து கொண்டிருப்பதாக அறிய கிடக்கின்றது. மாவீரர் தினத்தை மழுப்புவதற்காகவும் இந்த தினத்திலே அந்த கோழி பண்டிகையை கொண்டாடி இருக்கின்றார்கள். இவைகளை பார்க்கும்போது பின்புலத்திலே எங்களுக்கு தெரியாமல் ஒரு சக்தி ஒன்று மறைமுகமாக எம்மையெல்லாம் ஏற்கனவே மலங்கடித்தது போல் மேலும் மலங்கடித்து எமது உரிமைகளை வென்றெடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்மை தள்ளுகின்றார் போல் இருக்கிறது. விடிய வெள்ளம் வடை கொடுக்க போகிறோம். நாங்கள் அது சுற்றி தான் போக வேண்டியிருக்கு. வடையை எடுத்து கொண்டு சுற்றி கொண்டு போனால் நேஞ்சு சண்டை ஒழிக்கிறாங்க கடைக்காரர். அதை அடைச்சதால எங்களுக்கு சுற்றி போகிறது நேரம் போகுது. நடந்து அலைஞ்சி நாங்கள் இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்த்தோம்னாங்க. அபிவிருத்தி வேணும் தான், ஆனால் அதுக்காக வேண்டி இது சுற்றாடலுக்கு பாதிப்பு. லைப்ரரியின் தொன்மைகள் அதை தூரம் இருந்து பார்க்க லைப்ரரியின் அந்த பழமை கலாச்சாரம் எல்லாம் தெரியுது. இது புதுக்காக கட்டப்படுறதுல அது இந்த தொன்மையும் போயிடும்.